ஆகவே இந்த சர்வ நட்சத்திரம் அப்படின்னு சொன்னா வாய் சிலர்லாம் சில வார்த்தை சொன்னாங்கன்னா செத்தே போகும். தெரியுமா உங்களுக்கு? இனி நான் உயிரோட இருக்கணுமா? இந்த வீட்டில் இப்படிப்பட்ட வார்த்தை கேட்டு இந்த பேச்சை கேட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு போய் எங்கேயாவது என்னத்தையாவது படிச்சிருக்கு. தற்கொலைக்கு நடத்தி விடும் அந்த வார்த்தைகள். அந்த வார்த்தை கேட்ட உங்களோட நான் சாகிறேன் என்று சொல்லி போயிடுவான். அக்னி கடல் எவனுக்கு பயம் உண்டாட்டு. தற்கொலை என்பது அக்னி கடல். இவ்வளவு காலம் ஓடி வந்துட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டான், ஒரு வார்த்தை பேசிட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்க, நான் எப்படி தலை நிமிர்ந்து நடப்பேன், இனி வாழலாமா அப்படின்னு உன்னை சாவுக்கு நேரம் கொண்டு போவது பிசாசு, அசுத்த ஆவி. அதை புரிஞ்சுக்கிறீங்க? அதுவே தற்கொலை எண்ணமே உங்களுக்குள்ள வரக்கூடாது, அந்த சிந்தனையே வரக்கூடாது. அந்த எண்ணங்களை உங்களுக்குள்ளே பதிவு செய்வது பிசாசு, அந்த சிந்தனைகளை உண்டாக்குவது பிசாசு. தற்கொலை என்பதே திருச்சபை மக்களுக்குள்ள அந்த சிந்தனையில கூட வரக்கூடாது. அனுமதிக்காம ஒண்ணும் வாழ்க்கையில சம்பவிக்காதியா. இந்த பூமியில எதுதான் உன்னை வாழ்க்கையில சந்திக்கப்பட்டாலும் நீ சந்திச்சாலும் உன்னை அழைத்த கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் தொட முடியாது. அதனால அவன் பட்சத்தில் நீங்கள் சாயாமல் கர்த்தருடைய ஆவியின் பட்சத்தில் சாய்வீர்களாக.